Hello everyone, welcome to Yellowgreys YouTube channel. இந்த செஷனில் நம்ம வந்துட்டு சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் ஆஃப் பர்ஃபார்மர் பாட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ப்ராசஸ் டெஃபினிஷன் டாக்குமெண்ட் நான் என்ன ஸோ அண்ட் ஆல்சோ ஆசிஸ் ப்ராசஸ் மேப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னா என்டையர் ப்ராசஸ் வாக் த்ரூ மேப். அண்ட் நம்ம வந்துட்டு ReFrameWork சீரியஸில் ரெண்டாவது வீடியோ வந்துட்டு நம்ம என்டையர் ப்ராசஸ் வாக் த்ரூ பார்த்தோம். ஸோ லைவாக வந்து பார்த்தோம். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து டிஸ்பேச்சர் பாட்டு, அடுத்து வந்து பர்ஃபார்மர் பாட்டு. ஸோ இது எப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட் சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாட்டை வந்து ப்ராசஸ் வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் ஆஃப் பர்ஃபார்மர் பாட். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லாகின் மெக்கானிசம் டு அண்ட் த டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து கியூலேருந்து எடுத்து ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொன்றா வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கப்புறம் வந்து மேக்னிஃபை ஐக்கானை வந்து கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிவிட்டு தென் SHA1 வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணி அங்கே ஜென்ரேட் ஆகிற SHA1 ரிசல்ட் எடுத்து ACME பேஜுக்கு ரிட்டர்ன் போயிட்டு அங்கே அந்த ரிசல்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்அப் விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து பிக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபார்மர் பாட்டோட ஒர்க்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த என்டையர் ReFrameWork சீரீஸில் வந்துட்டு ReFrameWorkோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அந்த டெம்ப்ளேட்டோட பியூட்டி என்ன, ஸோ அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம். செகண்ட் வீடியோ வாஸ் அபவுட் நம்ம வந்து லைவ் ப்ராசஸ் வாக் த்ரூ பார்த்தோம் வித் திஸ் ப்ராசஸ் மேப். அண்ட் தேர்ட் வீடியோவில் வந்து கியூஸ் பற்றி பார்த்தோம். ஏன்னா கியூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ReFrameWork, அதை பற்றி பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் வீடியோ வந்துட்டு டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபிஃப்த் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் பர்ஃபார்மர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். வீடியோ வில் பி ஃபுல்லி டெவலப்மெண்ட், கெட் ரெடி ஃபார் தட். என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிஸ்பேச்சர் பாட் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நான் டிசைன் டெவலப் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் வந்து கூடவே வந்து டெவலப் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் and thank you for watching. Connect with us for more tutorials.